ஒரு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசிஎஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியாவோட மதர் கம்பெனி ஐடிக்கு. இந்த ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் எல்லா கம்பெனியோட ரிசல்ட்ஸும் வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றத டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து பண்ண போறோம். ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அந்த Q1 எப்படி இருக்குன்றத டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். பட் ஆனால் அவ்வளோ இன்டெப்தா வந்து போயிருக்க மாட்டோம். இதுல இன்டெப்தா டிசிஎஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் பத்தி அனாலிசிஸ் பண்ண போறோம். அதை அனாலிசிஸ் பண்ணிட்டு அடுத்த லாங் டேர்முக்கு எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்முக்கு எப்படி இருக்க போகுது, அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க, என்ன மாதிரியான டார்கெட் ரேஞ்சில் வந்து வச்சிருக்காங்க, எப்ப அந்த டார்கெட் ரேஞ்ச் வந்து போகுமா போகாதான்றதெல்லாம் எல்லாமே டீடைலா அனாலிசிஸ் வந்து பண்ணி பார்க்க போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இங்க வந்து சாப்டர் பை சாப்டரா வந்து போயிடுவோம். சாப்டர் 1 என்ன அப்படின்னா, இந்த ஒரு கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த ஒரு Q1 ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு பார்க்கும்போது பாசிட்டிவ்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா நெகட்டிவ்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து கலந்துதான் இருக்கு. நியூட்ரல் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப பேடான ரிசல்ட்ஸ் கிடையாது, அதே மாதிரி சூப்பரான ரிசல்ட்ஸும் வந்து கிடையாது. என்ன ரீசனால இந்த ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியா இல்ல அப்படின்னா, இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் குவாலிட்டி வந்து அடி வாங்கல. பட் ஆனா கஸ்டமர்ஸ் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷாப் ஒன்று வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். அந்த ஷாப் வந்து ஒரு ஜூஸ் ஷாப் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஜூஸ் ஷாப்புக்கு இப்ப வந்து மழை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் யாரும் வர மாட்டாங்க பாத்தீங்களா. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இப்ப இருக்கிற சூழ்நிலை, அதாவது வார் சூழ்நிலை வந்து இங்க வந்து அதிகமா இருக்கு. அந்த ஒரு வார் சூழ்நிலையும் அப்புறம் குளோபல் லெவல்ல அன்சர்டனிட்டி வந்து கிளம்பி இருக்கிறதும் இது எல்லாமே என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னா, கம்பெனிஸ் ஐடிக்காக ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருக்காங்க. இல்ல அப்படின்னா பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க. அதனால இந்த மந்த் பெருசா வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் புதுசா உள்ள வர்றது வந்து அந்த அளவுக்கு வந்து வரல. எப்பயுமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். பட் ஆனா இந்த வாட்டி வரது கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஆனா இந்த பிசினஸ்ல ஏற்கனவே இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வெளியே போறாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்களா யாரும் வெளியே போல. அவங்களா அவங்க பிசினஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க கூட. சோ அதனால இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் பொறுத்தல ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கு. புது பிசினஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரியான பெரிய பிசினஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து பெருசா வரல. சாப்டர் 2ல இந்த ஒரு கம்பெனியோட பினான்சியல் ரிப்போர்ட் கார்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரெவன்யூ 72,275 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க இந்த ஒரு Q1ல. 13.8% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல growth ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 13,349 கோடி ரூபாய், 4.6% growth ஆயிருக்கு. அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் 13,849 கோடி ரூபாய், 8.5% அப்ப இருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 24% வந்து நடந்திருக்கு. போன வருஷம் 25.3% வந்து இருந்துச்சு. அப்பனா டவுன் ஆயிருக்குன்றது அர்த்தமா இருக்கு. 1.3% டவுன் ஆயிருக்கு. இது வந்து நெகட்டிவான சைனா நம்ம வந்து பார்த்தாகணும். நெட் மார்ஜின் வந்து 19.2%, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டேபிளா வந்து இருக்கு. ஏஐ ரெவன்யூ ரன் ரேட் வந்து யூஎஸ்டில வந்து பார்க்கும்போது $2.6 பில்லியன் வந்து இருக்கு. 13.6% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல growth ஆயிருக்கு. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து $9.5 பில்லியன் வந்திருக்கு. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு பினான்சியல் கார்டு வந்து என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, ரெவன்யூ வந்து சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா ப்ராஃபிட் பொறுத்தல கொஞ்சம் வந்து டவுன் ஆயிருக்கு. மெயினா டிசிஎஸ் கம்பெனியோட ப்ராஃபிட் டவுன் ஆனதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து எம்ப்ளாயிஸோட சேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஒரு கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ்ல இங்க எம்ப்ளாயோட சேலரியும் ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் தான். அதுலயும் மெயினா ஐடி கம்பெனிஸ்க்கு எம்ப்ளாயோட சேலரி தான் இருக்கிறதுலே பெரிய எக்ஸ்பென்ஸ். சோ அது வந்து இன்க்ரீஸ் ஆன உடனே இந்த கம்பெனியோட மார்ஜின் வந்து கொஞ்சம் குறையுது, ப்ராஃபிட் வந்து அடி வாங்குது. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன். சரி, ஓகே. இப்ப நம்ம மார்ஜின் கீழே வந்து விழுந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் பாத்தீங்கன்னா, அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா வந்து பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் கிளியரா வந்து சொல்லிட்டாங்க 1.3% டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து விழுந்திருக்கு. மெயினா இருக்க ரீசன் வந்து எம்ப்ளாயோட எக்ஸ்பென்ஸ் ஏறுச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது எப்படி ஏறுச்சு அப்படின்னா வேஜ் எக்ஸ் வந்து நடந்திருக்கு. அதாவது சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும். அதனால இங்க கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் வந்து ஏறி இருக்கு 1%. அடுத்தது கம்பெனி வந்து புது ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறைய வந்து நடக்குது. அதுலயும் மெயினா ஏஐக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய நடக்குது. அது 0.7%. கரன்சியோட பெனிஃபிட்னால 0.4% வந்து பாசிட்டிவ்ல வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. சோ ஓவராலா வந்து கம்பெனி பண்ணி பார்க்கும்போது 1.3% வந்து இங்க நெகட்டிவ்ல வந்திருக்கு ஆப்ரேட்டிங் மார்ஜின். சரி, ஓகே. இது இந்த கம்பெனி நெகட்டிவ்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எம்ப்ளாய்க்கு மேல தான் இன்க்ரீஸ் பண்றாங்க, வேஜஸ் ஹைக் பண்றாங்க. அதனால அட்ரிஷன் ரேட் வந்து சூப்பரா இருக்க போது எம்ப்ளாய் எங்கேயும் வெளியே போறது கிடையாது. அப்புறம் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே இந்த ஒரு கம்பெனியோட எம்ப்ளாய்ஸ் மேல தான் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல பண்ணிக்கிறாங்க. இது இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர்ல ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்க போகுது. சோ நல்லா தான் வந்து இருக்கு. சாப்டர் 4 வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. மார்ஜின் வந்து டவுன்ல இருந்தாலும் கூட இந்த ஒரு ஸ்டாக் ஃபால் ஆகாம வந்து ஏறி இருக்கு. 4% வந்து மார்க்கெட்ல ஏறி இருக்கு இங்க ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சிஓ கிளியரா வந்து சொல்லிட்டாரு, டிமாண்ட் வந்து Q2 வந்து ரிகவரி வந்து ஆயிடும், ரிசியூம் வந்து ஆயிடும். ஆனா இந்த ஒரு Q1ல கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்திருக்கு. Q2ல ரெக்கவரி வந்து நடந்துரும். அதனால இந்த ஒரு ஸ்டாக்கா மார்க்கெட்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு growth இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்னால இங்க மார்க்கெட் சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கு இந்த ஒரு ஸ்டாக்கு. சாப்டர் 5 ஏஐ பிசினஸ் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கா? கண்டிப்பா க்ரோ ஆயிட்டு இருக்கு. $2.6 பில்லியன் வந்து ஏஐ ரெவன்யூ ரன் ரேட்டா வந்து இருக்கு. 13.6% நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஏஐ பிசினஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா தான் வந்து இருக்க போகுது. அப்புறம் டிசிஎஸ் வந்து பார்ட்னர்ஷிப்பும் நிறைய கம்பெனிஸ் கூட வந்து வச்சிருக்காங்க. ஆந்த்ரபிக், மிஸ்ட்ரல், கூகுள் கிளவுட், சர்வீஸ் நவ், ஆரக்கல் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. சோ இது அவங்க என்ன மாதிரியான கம்பேரிசன்ல சொல்றாங்க அப்படின்னா, 2008ல எல்லார் கையிலயும் வந்து ஸ்மார்ட் போன் வரும்னு சொல்ல யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. பட் ஆனா ஸ்மார்ட் போன்ஸ்க்காக நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாங்க. அந்த ஒரு செமிகண்டக்டருக்காக, அப்புறம் அந்த ஒரு ப்ராசஸஸ்க்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாங்க. அது எல்லாமே இப்ப பெனிஃபிட்டா தானே இருக்கு. அதே மாதிரி ஏஐ வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண போறாங்கிறது எல்லாருக்குமே வந்து கண்ணு முன்னாடி பார்த்துட்டோம். ஆல்ரெடி வந்து யூஸ்ல வந்து வந்துருச்சு.
ஸோ அதனால அங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்ட்னர்ஷிப் வந்து நிறைய வந்து வச்சிட்டு இருக்காங்க. சாப்டர் 6 இங்க இருக்கிற பெரிய டீல்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்களா? கண்டிப்பா ஜெயிச்சிருக்காங்க. $9.5 பில்லியன் டோட்டல் டீல் வின்ஸ் வந்து இருக்கு கையில. இதுல ஒரு பெரிய டீலா வந்து இருக்குது. எஸ்கேஎஃப்ன்ற ஒரு கம்பெனி கூட வந்து பெரிய டீல் வச்சிருக்காங்க. $800 மில்லியன் டீலா இது வந்து இருக்கு. இந்த ஒரு டீல்ல வந்து நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். ஃபுல்லாவே ஏஐ பிசினஸ் தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி தர போறாங்க. இவங்க ஏற்கனவே இருக்க கிளைண்ட் தான். இவங்களோட பிசினஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஃபுல்லா வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து பண்ணி கொடுக்க போறாங்க எஸ்கேஎஃப் கம்பெனிக்கு. அதுக்காக தான் $800 மில்லியன் வந்து இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு சைனா தான் பார்த்தாகணும். இதை தாண்டி நிறைய வின்ஸ் வந்து இருக்கு. பெரிய பெரிய வின்ஸே இருக்கு. நார்த் அமெரிக்கன் யூட்டிலிட்டி கம்பெனி கூட ஜெயிச்சிருக்காங்க. யூரோப்பியன் ஃபார்ச்சூன் குளோபல் 50 இருக்கு. சர்வீஸ் நோ கூட பார்ட்னர்ஷிப் இருக்கு. ஏபிபி கூட இருக்கு. யூஎஸ் ஹெல்த் கேர் கூட வந்திருக்கு. குளோபல் ரீட்டைலர்ஸ் கூட வந்திருக்கு. கூகுள் கிளவுட் கூட இருக்கு. அப்புறம் வந்து ஹாரக்கல், சீமென்ஸ் எனர்ஜி, ஆந்த்ரபிக், மிஸ்டல் இவங்க எல்லாரும் கூடயுமே ஏஐ பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. டீல்ஸும் வந்து வச்சிருக்காங்க. சாப்டர் 7 இந்த ஒரு கம்பெனியோட செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? பிஎஃப்எஸ்ஐ நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு. அவங்க தான் வந்து வின்னும் பண்ணிருக்காங்க. 32.1% கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு. குவார்டர் பேசிஸ்ல 1.6% வந்து ஏறி இருக்கு. டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் 1.7% ஏறி இருக்கு. இந்தியாவோட பிசினஸ் வந்து 7.6% வந்து ஏறி இருக்கு. ஸ்ட்ராங்கான டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து இருக்கு. ரீஜனல் மார்க்கெட் 4% ஏறி இருக்கு. வீக்கா இருக்கிற ஏரியா என்ன? இங்க கன்சூமர் பிசினஸ் வந்து வீக்கா இருக்கு. 4% வீக்கா இருக்கு. லைஃப் சயின்சஸ் பிசினஸ் 1% நெகட்டிவ்ல இருக்கு. மேனுஃபேக்சரிங் 0.5% நெகட்டிவ்ல இருக்கு. எனர்ஜி 0.7% நெகட்டிவ்ல வந்து இருக்கு. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியுமே இன்னும் பேரலா வந்து ரெக்கவரி வந்து நடக்கல. ஒரு சில இண்டஸ்ட்ரியில ரெக்கவரி வந்து இருக்கு. ஒரு சில இண்டஸ்ட்ரி இன்னும் ரெக்கவரி வந்து தேவைப்படுது. ஜியோகிராஃபி பெர்ஃபார்மன்ஸா எப்படி இருக்கு? நார்த் அமெரிக்கா ஸ்டில் இந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டரா இருக்காங்க. 48.3% கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணது. growth பொறுத்தல 0.4% குவார்டர் பேசிஸ்ல growth வந்து இருக்கு. ஸ்டில் ஆனா லோ தான். பட் ஆனா growth வந்து இருக்கு. மிக்சடா வந்து இருக்கிற ஏரியா வந்து யூரோப் இருக்கு. கான்டினென்டல் யூரோப் வந்து இங்க மிக்சடா வந்து இருக்கு. யூகே பிசினஸ் கொஞ்சம் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சரி, ஓகே. இந்தியா பிசினஸ் எப்படி இருக்கு? ஃபாஸ்ட் க்ரோவிங்கா வந்து இருக்கு. 22.9% ரேட்ல வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. சாப்டர் 9 எம்ப்ளாயிஸை பொறுத்தல 5,93,798 எம்ப்ளாயிஸ் வந்து இருக்காங்க. இதுல வந்து புதுசா ஆட் பண்ணிருக்குது 9,200 எம்ப்ளாயிஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸா வந்து 14,000 பேர் வந்து இங்க அடிஷனலா ஆட் பண்ணிருக்காங்க. அட்ரிஷன் ரேட் வந்து 13.6% வந்து இருக்கு. கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரெஷரிங் வந்து நடந்துட்டு தான் இருக்க போகுது அப்படின்றத சொல்றாங்க. மெயினா ஏஐல யாரெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து ஹைரிங் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. சாப்டர் 10 டிவிடெண்ட் வந்து எப்போ கொடுக்க போறாங்க? ₹12 டிவிடெண்டா பர் ஷேருக்கு வந்து கொடுக்க போறாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 15ஆம் தேதியா வந்து இருக்கு. பேமெண்ட் டேட் வந்து 31 ஜூலை அன்னைக்கு நம்ம கைக்கு வந்து வந்துடும். சாப்டர் 11 பேட்டன் பவர் இந்த கம்பெனி கிட்ட எப்படி இருக்கு? சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. பேட்டன் மட்டுமே 9,803 பேட்டன் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 5,670 பேட்டன் வந்து இங்க வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கிராண்டட் ஆயிருக்கு. இதுல ஏஐ பேட்டன் மட்டும் ஃபைல் பண்ணது 1996. இந்த ஒரு ஏஐ பேட்டன்ஸ்ல கிராண்டட் ஆனது மட்டும் 602. ஸோ இது வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட் வந்து எடுத்துட்டு வரும் அப்படின்னா, இந்த ஒரு டிசிஎஸ் கம்பெனி வந்து வெறும் சர்வீசஸ் மட்டும் இங்க செல் பண்ணி இருக்கிறத தாண்டி மேபி இந்த ஒரு பேட்டன்ல நிறைய ப்ராடக்ட்ஸும் வந்து இருக்கும், நிறைய சர்வீசஸும் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்துச்சு அப்படின்னா, பேட்டன் கிராண்டட் பண்ணது எல்லாமே புது புது இன்வென்ஷன் இவங்க பண்ணிருக்கிறது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆகுது அப்படின்னும் போது இது இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. சாப்டர் 12 வந்து புரோக்கரேஜஸ் எல்லாமே இந்த கம்பெனி மேல என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ரீசன்ஸ் வந்து ரிசல்ட் வந்து இன்லைன்ல வந்து இருக்கு. இங்க ஸ்ட்ராங்கான ஏஐ வந்து இருக்கு. ஸ்ட்ராங்கான டீல் வின்ஸ் வந்து இருக்கு. பாசிட்டிவான Q2 கமெண்ட்ரி வேற கொடுத்துருக்காங்க. அதாவது Q2ல வந்து இருக்கிற அந்த டிமாண்ட் எல்லாமே ரெக்கவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா இருக்கு. அதனால மார்கன் ஸ்டான்லி வந்து இங்க பை ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூட்ரல்ல வந்து இருக்காங்க. பாசிட்டிவா தான் இருக்கு. ரெவன்யூ வந்து ஓரளவுக்கு எஸ்டிமேஷன் வந்து பீட் பண்ணிருக்கு. கன்சர்ன்ஸ் வந்து ஆனா இருந்துகிட்டு தான் இருக்கு. மார்ஜின்ஸ் பொறுத்தல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. டிமாண்ட் ரெக்கவரி வந்து நடக்குமா அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால வந்து நியூட்ரலா வந்து இருக்காங்க. சிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து காஷியஸா வந்து இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரீசன் வந்து ரெவன்யூ அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஏறல. ஏஐ growth வந்து பொறுத்தல அது வந்து ஸ்லோ டவுனா தான் வந்து இருக்கு. இங்க வந்து ஸ்பெண்டிங்கை பொறுத்தல அது ஒன்றும் வீக்கா தான் வந்து இருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து இதே மாதிரி கமெண்ட் வந்து நிறைய வாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இந்த Q1 நல்லா இல்ல பாத்தீங்களா, Q2 டிமாண்ட் வந்து ரெக்கவரி ஆயிரும்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி நிறைய வாட்டி முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதனால சிட்டி வந்து கொஞ்சம் காஷியஸா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே புரோக்கரேஜ் அனலிஸ்ட் எல்லாமே சொன்னது. இதை தாண்டி நிறைய புரோக்கரேஜ் அனலிஸ்ட் எல்லாமே நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கம்பைன் பண்ணிட்டு பாசிட்டிவா என்னென்ன சொன்னாங்க, நெகட்டிவா என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுதான் சாப்டர் 13. இங்க வந்து அதிகமான இங்க பாசிட்டிவா வந்து சொல்றது வந்து $9.5 பில்லியன் ஆர்டர் புக் வந்து இருக்கு. ஸோ ஃபியூச்சர் ரெவன்யூ வந்து இந்த கண்ணு முன்னாடி வந்து தெரியுது. அதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஷன் வந்து இப்போ மேட்ச் ஆகுது. அப்புறம் ஏஐ பிசினஸ் வந்து $2.6 பில்லியன் அந்த ஒரு ஏஐ பிசினஸ் வந்து இருக்கு. ஃபாஸ்ட் க்ரோயிங்காவும் இருக்கு. இது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. ஹைரிங் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால பிசினஸ் மேல கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கு. சிஓ சொன்ன மாதிரி இங்க Q2ல ரெக்கவரி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. மேனேஜ்மெண்டோட கமெண்ட்ரி வந்து நம்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்க அதிகமான ஏஐ பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து இருக்கு. ஆந்த்ரபிக், மிஸ்டல், கூகுள் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இதனால டிசிஎஸோட ஏஐ ஈகோ சிஸ்டம் வந்து சூப்பரா இருக்கதா வந்து சொல்றாங்க. சாப்டர் 14 இருக்குதுல 5 ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டிமாண்ட் வந்து ஓகே இங்க வந்து ரிகவரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆனா கிளைண்ட் எல்லாருமே ரீஸ்டார்ட் பண்ணுவாங்களா ப்ராஜெக்ட்டை? ஸோ டிமாண்ட் வந்து ரிகவரி ஆனாலும் கூட ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாம விட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான செட்பேக்கா இருக்கும். ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தல 24% வந்து விழுந்திருக்கு. ஸோ 1.3% நெகட்டிவ்ல இருக்கு. ஃபினான்ஷியல் 2027 முடிவுக்கு வரதுக்குள்ளேயே
25% மேல வந்து இங்க ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்காங்க. ஆக்சுவலா எங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சது வந்து 26 to 28%. பட் ஆனா அட்லீஸ்ட் 25% வந்து மூவ் ஆகணும். சோ அது வந்து நடக்குமான்றது தெரியல. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து நடக்கணும். சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நார்த் அமெரிக்கா பிசினஸ் இன்னும் ஸ்லோ டவுன்ல தான் வந்து இருக்கு. ஜிசிசிஸ் எல்லாமே இந்த கம்பெனிக்கு காம்படிட்டர்ஸா வராங்க. ஜிசிசிஸ்னா என்ன அப்படின்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். அதாவது ஒரு பெரிய பெரிய கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டோட்டல் ஐடி சிஸ்டம் இந்த மாதிரி டிசிஎஸ் மாதிரி கம்பெனி கிட்ட கொடுத்துருவாங்க. அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ஐடிக்கான எல்லாமே வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. பட் ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இங்க பெரிய பெரிய கம்பெனிஸோட அந்த ஒரு டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடிக்காக ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுத்துருவாங்க. அவங்களோட ஒட்டுமொத்தமான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபுல்லாவே வந்து இதுக்குள்ள வந்துடும். அப்புறம் இங்க டேட்டா சென்டர்ஸும் இதுக்குள்ளேயே வந்து வந்துடும். இது நம்ம இந்தியாலுமே நிறைய ஜிசிசிஸ் வந்து இங்க ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏஐ வந்து எக்ஸிகியூஷன் பண்றதுல ரிஸ்க் வந்து இருக்கு. ஸோ என்னதான் வந்து அதிகமான இங்க ஏஐ பேஸ்டான அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்தால் கூட, அதாவது இங்க டீல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்தால் கூட, அது இல்லாம ரெவன்யூ வந்து மாறணும். அது வந்து மாறதுக்கு டைம் எடுக்கும். சரி, ஓகே, இது வந்து பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் வந்து பார்த்துட்டோம். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் டிமாண்ட் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற கான்ஃபிளிக்ட்னாலையும் ஜியோ பொலிட்டிக்கல் நடக்கிற அன்சர்டனிட்டினாலையும். ஸோ அதனால ப்ராஜெக்ட் வந்து டிலே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து சொல்றது Q2 ரெவன்யூ வந்து இங்க நல்ல ஒரு ரிகவரி வந்திருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்காங்க. ஃபினான்ஷியலா 2027 முடிவுக்கு வரதுக்குள்ள 25% மேல வந்து மார்ஜின் இம்ப்ரூவ் பண்ணணும். சரி, ஓகே. லாஸ்டா சாப்டர் 16 நம்ம ஒரு இன்வெஸ்டரா வந்து என்ன மாதிரியான அப்ரோச் வந்து எடுக்கலாம். டிசிஎஸ் ஷேர் வந்து இப்ப ₹2069 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 13.9ன்ற மாதிரி ஸ்கிரீனர்ல காமிக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 14 to 15க்குள்ள பிரைஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த வேல்யூஷன்ல இந்த கம்பெனி கொடுக்குற டிவிடெண்டுக்கும் அண்ட் தென் இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் வந்து பார்க்கும்போது ரொம்ப அண்டர் வேல்யூல தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு கம்பெனி வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் வேற இருக்கா? அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்றதுக்கான டைமா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னும் 2 வருஷத்துக்கு என்ன மாதிரியான டிஸ்ட்ரப்ஷன்ஸ் கலப்போம் அப்படின்றது யாருக்குமே வந்து கிளாரிட்டி வந்து கிடையாது. ஆனாலும் இந்த ஒரு கம்பெனி கண்டினியூவா ஏஐல வந்து ரெவன்யூ மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட எம்ப்ளாய்ஸ் மேலயும் கண்டினியூஸா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த டைம்ல எம்ப்ளாய்ஸ் வந்து எல்லாருமே வந்து வெளியே அனுப்பிச்சாலும் கூட, அதாவது இங்க வந்து லே ஆஃப் வந்து நிறைய இடத்துல நடந்தால் கூட எம்ப்ளாயோட அட்ரிஷன் ரேட்டும் ரொம்ப முக்கியம். சோ எம்ப்ளாய்ஸ் வெளியே போகாம பாத்துக்கிறது வந்து இந்த ஒரு கம்பெனி மெயினான ஃபோக்கஸ்ல வந்து இருக்கணும். ஏஐக்காக அதிகமா ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்துட்டு அதுக்காக வந்து எம்ப்ளாய்ஸ் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கும்போது எம்ப்ளாய்ஸ் வெளியே போனாங்க அப்படின்னா இந்த கம்பெனி நெகட்டிவான செட்பேக்கா இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இங்க பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் வந்து நிறைய வந்து இருக்கு. சோ இருந்தாலும் இந்த கம்பெனி ஏஐ பேஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எம்ப்ளாய்ஸ் மேலயும் பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலயும் வந்து பண்றாங்க. சோ அதனால ஓவராலா வந்து பார்க்கும்போது டிசிஎஸ் கம்பெனில பாசிட்டிவான அப்டேட் வந்து இருக்கு. நெகட்டிவான கன்சர்னா இருக்கிறதும் நம்ம வந்து பார்த்துட்டோம். அது எல்லாமே இருக்கதான் செய்யுது. ஆனாலுமே இந்த ஒரு கம்பெனி இப்ப இருக்க விளைச்சலுக்கு கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனால நம்ம 1, 2ன்ற மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். இந்த ஒரு டிசிஎஸ் ஷேரை வந்து நம்ம ₹3000 கீழ வரும்போதுல இருந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் வந்து நெகட்டிவ்ல வந்து இருப்பீங்க. ஆவரேஜ் பார்த்தாலுமே நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கும். பட் ஆனாலுமே இந்த ஒரு கம்பெனி கிட்ட அதிகமான பொட்டன்ஷியல் வந்து இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால தான் இந்த அளவுக்கான டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு லெவலுக்கு மேல வந்து செட்டில் டவுன் ஆயிடும். அது ஆகும்போது இந்த ஒரு கம்பெனி வந்து ஆக்சுவலா கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இங்க வேல்யூவேஷன் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னும் போது இந்த கம்பெனி இங்க நிறைய கம்பெனி சொன்ன மாதிரி டார்கெட் பிரைஸ் 3500, 4500 அந்த மாதிரிலாம் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா அது நடக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு 2 வருஷம் ஆகும் போல இப்ப இருக்க சுச்சுவேஷனை பொறுத்தளவுல. நம்ம இப்ப இருக்க வேல்யூவேஷன்ஸ் நல்ல ஒரு வேல்யூவேஷனா தான் இருக்கு. கன்சிடர் பண்ணிட்டே போவோம். ஒருவேளை ₹2000 கீழ இறங்குச்சு அப்படின்னா இன்னும் தாராளமா கன்சிடர் பண்ணுவோம். ₹1500 கீழ போச்சு அப்படின்னா அந்த டைம்ல இன்னும் நம்ம தாராளமா கன்சிடர் பண்ற மாதிரி வந்து இருக்கு. சோ இப்போதைக்கு இதுதான் இருக்கிற அப்டேட்டா வந்து இருக்கு. அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு கண்டிப்பா ஷார்ட் டேர்ம்ல இந்த ஒரு ஷேரை கன்சிடர் பண்ணா உங்களுக்கு வந்து பெட்டராவே வந்து இருக்காது. 3 வருஷத்துக்கு மேல கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஷேரை கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. சோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.